அல்லேலூயா. சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக, மகிழ்ச்சியான வாழும் பொழுது மீண்டமாக கர்த்தரை தேடும்படியாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தரை துதிக்கும்படியாக வந்தோம். கர்த்தரை துதித்து ஆராதித்திருக்கிறோம். இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கிறிஸ்துவை அறியாமல் இருக்கும் போது நடக்கிறதான நிலைமை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த காலம் கடைசி காலங்கள் இனி எழுப்புகிற ஜனங்கள் எப்படிப்பட்டவன இருக்க போறாங்கன்னா, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எழுப்பி கொண்டிருப்பதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாது இருக்கிற அநேக ஆட்களின் நாட்கள் இருக்கிறது குறித்து வேதம் நமக்கு கற்றுக்கொள்வதை குறித்து பார்க்கிறோம். அவனமாய் பார்க்கும்போதுதான் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே பார்க்கும்போது யாத்திராக புத்தகத்தை எவர்களுடைய திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வாசிக்கப்படுகிற நிலையை பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது யாத்திராக புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே நாம் பார்க்கப்படும் போது யோசிப்பு எகிப்துக்கு போகிறார். எகிப்திலே இருக்கிற போது யோசிப்பு அங்கே இருக்கிறார். அவருடைய அதிபதியை தேவன் மாற்றி வைக்கிறார். அது நிமித்தமாக நாம் ரோமாவின் குடும்பத்தார் யாவரும் அங்கே கடந்து போகிறார்கள். அங்கே யோசிப்புடைய சகோதரர்கள் சந்ததிகள் எல்லாம் கோஷிக்கிறதான தேசத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் நடக்கிறது. சந்ததிகள் மாறி போகிறது. யோசிப்பு மறித்து போகிறார். யோசிப்புடைய சகோதரர்கள் எல்லாரும் அங்கே மறித்து அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதான நிலையிலே ஒரு புதிய ராஜா ஒருவர் தோன்றுகிறார். வாசித்தான் சொன்னா யாத்திரை 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோசிப்பை அறியாதே புதிய ராஜா ஒருவர் எகிப்தில் தோன்றினார். அல்லேலூயா. இந்த வார்த்தை நன்றாய் கவனித்து பாருங்க. இந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். யாரை அறியாதிருக்கிற ஒரு மனிதன் தோன்றினானா, யோசிப்பை அறியாதிருக்கிற ஒரு மனிதன் ராஜாவாக எழுப்புகிறார். பார்வோன் சந்ததியாக தொடர்ந்து அதை எகிப்து தேசத்தை ஆண்டு கொண்டு வருகிறார்கள். யோசிப்பிற்கு போது ஒரு பார்வோன் இருக்கிறார். அந்த பார்வோன் நிமித்தமாக யோசிப்பு ஆசீர்வதிக்கப்படுகிறார். யோசிப்பு நிமித்தமாக எகிப்து ஆசீர்வதிக்கப்படுகிறது. எகிப்தில் இருக்கிறதாலே தன் சகோதரனுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய மனைவி பிள்ளைகள் ஆரோன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அங்கே எகிப்து தேசத்திலே பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரளாய் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் பெருகிக் கொண்டிருக்கும் போது யோசிப்பு மரித்து போகிறார். யோசிப்பு மாத்திரமல்ல, யோசிப்பை அறிந்த பார்வோனும் என்ன செய்கிறானா, மரித்து போய்விட்டார். அல்லேலூயா. யோசிப்பை அறிந்த பார்வோன் மரித்து போய்விட்டார். மரித்து போனவுடனே வேறொரு பார்வோன் வந்திருப்பார். அந்த பார்வோனுக்கு யாரை தெரிஞ்சிருக்கும்? யோசிப்பை தெரிந்திருக்கும். ஏன் சொன்னா, ஒருவர் மரித்து இன்னொரு வருகிற போது ஒரு யோசிப்பு அறியாமல் இருக்க முடியாது. அப்படியானால் அநேக தலைமுறைகளை கடந்து யோசிப்புடைய பெயர் மறக்கப்படக்கூடிய காலங்கள் வருகிற போது அந்த நிலையை மத்தியிலே அங்கே யோசிப்பு அறியாது இருக்கிற, யோசிப்புடைய வரலாறு அறியாது இருக்கிற, யோசிப்பு அதிபதியான காலத்தை அறியாது இருக்கிற ஒரு புதிய ராஜா தோன்றினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, அறியாது இருக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எழும்புகிற போது நடக்கிறதான காரியத்தை தான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். அப்படியானால் இன்றைக்கு கூட உலகத்திலே கர்த்தரை அறியாத இருக்கிற ஜனங்கள் உலகத்தை ஆளுகிற போது கர்த்தருடைய ஜனங்கள் என்ன பண்றாங்க? பயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனாலும் கூட எத்தனை பார்வோன் எழுப்பினாலும், எத்தனை யோசிப்பு அறியாத ராஜாக்கள் எழுப்பினாலும் கர்த்தருடைய ஜனங்களை ஒருவரும் அசைக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. இதை வேற போய் எல்லாரும் பார்க்கிறோம். யோசிப்பு அறியாத ஒரு பார்வோன் எழுப்புகிறார். அவன் ராஜ்யம் மாற பண்ணுகிறார். அவன் ராஜ்யம் மாற பண்ணுகிறதான நிலைகளை குறித்து பார்க்கும்போது அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய பயம் இல்லாததை பார்க்கிறோம். என்ன பயம் அப்படின்னா, 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இவன் இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலே எப்படி இருக்கிறார்களா, ஏராளமானவர்களும் பலத்துடமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் குறித்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகையோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பெருகி இருக்கிறார்களா, எகிப்தின் ஜனங்களை பார்க்கிறோம் பெருகி இருக்கிறார்கள். எகிப்தில் இவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். எகிப்து தன் சொந்த தேசமா நினைத்திருக்கிறார்கள். எகிப்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் யோசிப்பின் நாட்கள் முதற்கொண்டு யோசிப்பை அறியாத ராஜா எழுப்புகிற வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததியுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது. மகிழ்ச்சியா இருந்தாங்க. கோசு தேசத்தில் ஜனங்கள் அதிகமாக பெருகிக் கொண்டே இருந்தாங்க. எந்த கஷ்டமா இல்லை. எகிப்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம்.
தேசம், நைல் நதி ஓடுகிற ஒரு தேசம், எல்லா செழிப்புகளுக்கும் எல்லா அறிவின் திறமைக்கும் நிறைந்திருந்த ஒரு தேசமாய் இருக்கிறது. அந்த தேசத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவனமாய் இருக்கிற போது ஒரே ஒரு மனுஷன் எழுதுகிறார். அவன் யோசிப்பை அறியாத மனுஷனாய் இருந்தான். அல்லேலூயா. யோசிப்பு செய்த நன்மை அறியாதவனாய் இருந்தான். யோசிப்புடைய கோத்திரத்தை அறியாதவனாய் இருந்தான். ஆவிலே பாவம் கொடுத்து அந்த யோசிப்பு கொடுத்த அந்த கனத்தை அறியாத ஒரு மனுஷன் எழுதி என்ன செய்கிறாரா? சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் அடிமை கொள்ளும்படியா, சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் நெருக்கபடியா, சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒடுக்கும்படியாக அநேக காரியங்களை தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் பேசுவதை குறித்து பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர்கள் பெருகாதபடிக்கு. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்படி என்ன காலம் ஆரம்பிக்கிறதா? ஒவ்வொருத்தருக்கு காத்துக் கொள்ள போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சபையே ஒரு காலம் இருந்தது, சுகித்திருக்கிற ஒரு காலம். இவருடைய வாழ்க்கையில ஒரு காலம் இருந்தது, மகிழ்ச்சியின் காலம். ஒரு காலம் இருந்தது, இளைப்பாறை கொண்ட ஒரு காலம். ஆனால் எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்பொழுது ஒரு காலம் வந்திருக்கிறது. அது நெருக்கப்படுகிற ஒரு காலம், உபத்திரவப்படுகிற ஒரு காலம். அங்கே பார்க்கிறோம், தங்கள் வாழ்க்கையை சுருமைப்படுத்திக் கொள்ளும்படியான நாட்களுக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த ராஜா தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒன்றே நமக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு யுத்தம் வரும் என்று சொன்னார். நம்முடைய இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு எதிராய் போய் நமக்கு எதிரியோடு சேர்த்துக் கொள்ளாதபடிக்கும், நம்முடைய தேசத்தை விட்டு போகாதபடிக்கும் இவர்களை என்ன செய்வதா? ஒடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்களே ஒருவரால் ஒரு காலம் ஒடுக்கவே முடியாது. அல்லேலூயா. சொல்லுவதை பார்க்கிறோம். ஒடுக்கப்படியான அங்கே நிறைய வருவதை குறித்து பார்க்கிறோம். ஒடுக்கப்படி செய்கிறார்கள். அவருக்கு அநேக பாரமான சுமைகள், அதிகமான வேலைகளை அவர்கள் வாங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட நடக்கிற காரியம் என்ன? 12ஆம் வசனம் சொல்கிறது, ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலோகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேலை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஒடுக்கப்படுகிற இடத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஒடுங்கி போகவில்லை. சுருமைப்படுத்தப்பட்ட இடத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் சுருமைப்பட்டு போகவில்லை. அடிமையாய் வேலை வாங்கப்பட்ட இடத்திலே ஜனங்கள் குறைந்து போகவில்லை. அந்த எகிப்தின் ஜனங்களும் எகிப்தின் ராஜாவுடைய கண்களுக்கு முன்பதாய் பார்க்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட 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 நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன செஞ்சாங்களா? பெருகிக் கொண்டே வந்தார்கள். அல்லேலூயா. அதை பார்த்த ஜனங்களுக்கு அந்த ராஜாக்கு என்ன உண்டாயிற்றா? அது எரிச்சல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்னைக்கும் கூட இந்த உலகத்தினுடைய ஜனங்கள், இந்த உலகத்தினுடைய புதிய ராஜாக்கள், கர்த்தரை அறியாத மனிதர்கள் இந்த உலகத்தை ஆளுகிற பொழுது கர்த்தருடைய ஜனங்களை ஒடுக்கபடியால், கர்த்தருடைய ஜனங்களை நசுக்கபடியால், கர்த்தருடைய ஜனங்களை அழிக்கபடியால், கர்த்தருடைய சபையை தீர்ப்படுத்தபடியால், கிறிஸ்தவ ஆண்களை கொலை செய்யபடியாக, கர்த்தருடைய ஊழியர்களை தடைப்படுத்தபடியாக அநேகர் எழுப்பிக் கொண்டே இருக்கலாம். அவர் நினைக்கலாம், இதோடு கூட கிறிஸ்துவம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடாது, கிறிஸ்துவம் என்பது இந்திய தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, கிறிஸ்துவம் என்பது குறிப்பிட்ட இடங்களில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நினைத்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் மீண்டும் சொல்கிறது, கர்த்தருடைய ஜனங்கள் எங்கே ஒடுக்கப்படுகிறார்களோ, கர்த்தருடைய ஜனங்கள் எங்கே நசுக்கப்படுகிறார்களோ, கர்த்தருடைய ஜனங்கள் எங்கே சுருமைப்படுத்தப்படுகிறார்களோ அங்கே தேவன் அவர்களை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் அநேக ராஜாக்களை பாருங்கள். கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக கிடந்த நாட்கள் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆட்சியாளர்கள் எழுதினாங்க. ஆனால் மீது அழகா சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய பட்சத்தில் இருப்பதினாலே, சீவிலுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிற ஜனமாய் இருப்பதினாலே நம்மை ஒடுக்கும்படி எத்தனை ராஜ்யங்கள் எழுதினால், எத்தனை பார்வங்கள் எழுதினால், எத்தனை பார்வங்கள் கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து பயந்து போனாலும் சரி, கர்த்தருடைய ஜனங்களை ஒருவரும் ஒரு காலம் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களை கர்த்தருடைய சொந்தங்கள் அன்பான தேவ ஜனங்களே, இந்த பார்வை நினைச்சா இந்த ஜனங்களை வேலை வாங்கி அதிகமா துன்புறுத்தினாங்க சொன்னா, இந்த ஜனங்களை வாழ்க்கை கஷ்டப்பாக்கினாங்க, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை அதிகமாக ஒடுக்கப்பட்டாங்க. கொடுக்கப்பட்ட வேலைகளுக்கு மேல் அதிகமான வேலைகளை வாங்கினார்கள். கொடுக்கப்பட்டதான நேரங்களுக்கு மேலே அவருக்கு நேரங்களை வேலை செய்யும்படி வைத்தார்கள். அவரை அதிகமாய் சுமைகளை சுமக்கும்படி வைத்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவரை இழைப்பார்கள் இல்லாமல் மகிழ்ச்சி
மகிழ்ச்சி இல்லாம, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கூட அவர்கள் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையில்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு நாள் அந்த ஜனங்களுடைய வேதனைகளை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. ஏனான தேவச்சனமே வாசிக்கலாம். அதே 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மோசேயோடு கூட பேசும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆழ்வார்கள் நினைத்து அவரிடத்தில் கூப்பிடுவதை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் 3 காரியங்களை ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தில் உபத்திரவத்தை முதலாவது என்ன செய்கிறாரா? கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. இரண்டாவது ஆளுட்டிகள் அவர்களுக்காக விண்ணப்பப்படுகிறதானே ஜனங்கள் நிமித்தமாய் அவரிடத்தில் கூப்பிடுவதை என்ன ஆண்டவர் கேட்டார் என்று பார்க்கிறேன். மூன்றாவது அவர் படுகிற வேதனைகளையும் தேவன் சொல்கிறார், நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கப்படுகிறவா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் துன்பப்படுகிறவா, கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில புறக்கணிக்கப்படுகிறவா, கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில அவமானப்படுகிறதா, கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில சிறுமைப்படுத்தப்படுகிறவா, கர்த்தருடைய நாமத்தை சொல்வதனாலே நாம் உதாசீனப்படுத்தப்படுகிறவா. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர், எல்லாவற்றையும் கேட்கிறவர், எல்லாருடைய வேதனைகளையும் அறிந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தேசத்திற்கு எழுப்புவதை கற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் தலைவர்களுக்கு என்ன பண்றாங்க? பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசம் என்ன நாடகமா மாறி போயிடும்? கிறிஸ்தவ தேசமாய் மாறி போய்விடுகின்றன பயங்கள் கொண்டு. அதனால் இந்த நாட்கள் அநேக நெருக்கங்களை சபைகளுக்கு கொடுக்கப்படுவதை குறித்து பார்த்து கடந்த காலங்களிலே இந்த தேசத்தில் எத்தனையோ சபைகள் எரிக்கப்பட்டதை பார்க்கிறோம். எத்தனையோ மனுஷர்களுடைய வாழ்க்கை குடும்பங்களை குறித்து அந்த குடும்பம் எல்லாம் அழிக்கப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். அநேக இடங்களிலே ஊழியர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? தடைகள் விதிக்கப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். அநேக இடங்களிலே வேதாகங்களை எரித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடிய நாட்களை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் இன்னும் வேதாகமோ இந்த தேசத்துல எனக்கு கூடுதலாக தான் அச்சடிக்கப்படுகிறது. ஒரு மிஸ்டரி படித்தார், எனக்கு தேவன் ஒரு மிஸ்டரி எழுப்பப்பட்டிருக்கிறார். ஒரு சபை தீக்கிரையாக்கப்பட்ட இடத்துல அநேக சபைகளுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அநேக சபைகள் எல்லா கிராமத்திலும் எல்லா மாநில தேவன் எழுப்புவதே வருகிறார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் தேசத்தை உருவாக்கின கருத்து தேசம் அவருக்குரியதாக இருக்கிறது. எனக்கு உலக நாடுகளும் சரி, இந்திய தேசம் சரி, ஆண்டவரை அறியாதிருக்கிற ஜனங்கள் எழுதி நம்மை குறித்தவர் பயத்தோடு கூட நம்மை அழிக்கும்படியால் அநேக நிலைகளுக்குள்ளே கடந்து போகலாம். ஆனால் ஒன்றுதான், நாம் ஒடுக்கப்பட்ட இடத்துல தெய்வம் நம்மை திருடப்படுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அடைச்சலர் பார்வனுக்கு மோசேக்கு சொல்றார், நான் யார் என்பதை பார்வனுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய ஜனங்களை ஒடுக்கினாலோ அவருடைய வாழ்க்கை தான் அறிவை பார்க்கிறோம். பார்வன் நானே ஒடுக்கினால் கடைசியில் என்ன சொல்கிறது? சிவந்த சமுத்திரத்திலே அவனவன் சேனைகள் அவனுக்கு மறித்து போனார்கள். அல்லேலூயா. அதே போல வேதத்தில் வாசிக்கிறோம். எஸ்தரின் புத்தகத்திலே பார்க்கிறோம். அங்கே ஆமான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தரை அறியாத ஒரு மனுஷனாக இருந்தால் அவன் யாருக்கு விரோதமாக எழுதினாரா? மொர்தெகாய்க்கு விரோதமாக எழுதினார். மொர்தெகாய்க்கு விரோதமாய் மாத்திரமல்ல, வேதம் சொல்கிற வார்த்தையை பார்க்கும்போது சகல யூத ஜனங்களையும் அழிக்கும்படியாக அவன் எழுதினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது வாசிக்கலாம். 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவோ அவர்களை கொள்ளையிடவோ கட்டளை அனுப்பப்பட்டதை என்று பார்க்கிறோம். இங்கே ஆமான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் எழுப்புகிறான். அவன் எழுதி செய்கிற காரியம் வந்து இங்கே மொர்தெகாய் அவரை நமஸ்கரிக்காமல் செவிக்காமல் இருந்ததினாலே அவனுக்குள்ள ஒரு பெரிய மூர்க்க கோபம் உண்டாயிருந்தது. இதற்கு பின்னர் அவன் செய்கிற காரியங்களே அதாசுவர் ஆச்சரியம் இணைந்து பேசுகிறார். ஒரு கூட்ட ஜனங்கள் கலப்பின ஜனங்கள் நீங்கள் ஆனது தேசங்களில் அவர்கள் பரவி இருக்கிறார்கள். அப்படியே விட்டா நாடு என்ன செய்யும்? மனுஷன் மாறிவிடும். எல்லாம் அழித்து போட வேண்டும் என்பதற்காக
ராஜாவின் முத்திரம் ஒன்று அவருக்கு கொடுக்கப்படுகிறது. தேசத்தில் 127 தேசத்திலுள்ள ஜனங்களுக்கும் என்ன செய்யப்படுகிறதா ஒரு கட்டளை அனுப்பப்படுகிறது. 6ஆம் மாதமானே 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாக ஒரே நாள் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகளாகிய சகல யூதரை என்ன செய்யணுமா அழித்து கொன்று நிர்மூலமாக்க வேண்டும். அல்லேலூயா. ராமன் எழுதியிருக்கிறார். மொர்தெகாய்க்காக பரிசு கொடுக்கப்படியாய் 50 முழ உயரம் உள்ள ஒரு தூக்கு மரத்தை ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவச்சனே, ஒரே நாளிலே அழித்து போடுவதை என்பதுடைய நோக்கமாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அல்ல, யூதர்கள் ஒருவர்கள் இருக்கக்கூடாது, எல்லாரையும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அநேக வாய் கட்டளை பண்ணி எல்லா நாடுகளுக்கும் கட்டளை அனுப்பப்பட்டிருக்கிறது. எல்லா கட்டளையும் போய் சேர்ந்து இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் ஒடுக்கப்படுகிற இடத்திலே தெய்வம் அவரை பார்க்கிறவரால், தெய்வம் அவரை கேட்கிறவராக, தெய்வம் அவர் படுகிற வேதனை அறிந்திருக்கிறவராக இருக்க ஒரு இஷ்ட ராஜாத்தை எழுதி தேவ சமூகத்திலே பல்லும் பகலும் 3 நாட்கள் என்ன செய்கிறாரா உபவாசித்து ஜெபித்தார். அல்லேலூயா. 3 நாள் ஜெபம். 3 நாள் ஜெபத்துல எந்த ஆமான் ராஜாவுக்கு இணையா உட்கார்ந்தாலும், எந்த ஆமான் ராஜாவுக்கு சரிசமமாய் அமர்ந்து பேசினாலோ அந்த ஆமான் மொர்தெகாய்க்கு செய்து வைக்கப்பட்ட அதே தூக்கு மரத்திலே தூக்கிலிடப்பட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிலைகளை குறித்து பார்க்கும்போது எதையெல்லாம் கர்த்தரை அறியாது இருக்கிறது, கர்த்தருடைய ஜனங்களை அறியாது இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை அறியாது இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை அறியாது இருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை அறியாத உணராது இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் ஆட்சி செய்யும்படியாக எழுதி கொண்டிருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு பாடுகளும் உபத்திரங்களும் தேசத்துல உலகத்துல உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திருக்குறள் என்ன செஞ்சிருக்கிறேன், உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். இந்த வழி கிறிஸ்து வழி என்பது ஆறு நிறைந்திருக்கிற ஒரு வழி, உபத்திரம் நிறைந்திருக்கிற ஒரு வழி. இந்த வழியை நாம் கடந்து போட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் நெருக்கப்படக்கூடிய நாட்கள் வந்து, சிறுமைப்படக்கூடிய நாட்கள் வந்து, கர்த்தருடைய வருகை சமயமாய் இருக்கிறவர்களால் அநேக எழுந்து உடனே கர்த்தருக்கு விதமாய் யுத்தம் செய்யக்கூடிய கடைசி காலங்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் தேவ ஜனமாய் இருக்கிற நாமும் நீங்கள் நானும் எஸ்தரை போடு மொர்தெகாய் போல் தேவ சமூகத்தில் அறியாது இருக்கிற ராட்சதர்களுக்கு முன்பதாக, அறியாது இருக்கிற அறிவுகளுக்கு முன்பதாக நீங்கள் நானும் கண்ணீர் விழித்து தேவ சமூகத்தை நாம் சபிக்கிற போது தேவன் தேசத்தை நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுத்து அவர் போதுமானவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உலகத்துக்கு அப்படிதான் அமைச்சிருக்கிறார். உலக ஆண்டவர் அறியாமல் இருக்கிறது, உலக ஆண்டவர் அறிந்திருப்பதனால்தான் எனக்கு பயப்படுறாங்க. அல்லேலூயா. அவரோட வல்லமை அவர்களுக்கு தெரியும். நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஒருவேளை நம்ம சொல்ற வார்த்தையை நம்புவது மாத்திரமில்லை, அற்புதத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவருடைய அதிசயத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவர் சுகமாகிற வல்லமை பார்க்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த அநேக ஜனங்கள் இன்றைக்கு மனம் திரும்புறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவருடைய நித்திய ஜீவனை குறித்து, அந்த ரகசிய வழி குறித்து, அந்த நம்பிக்கையுடைய வாழ்க்கை இன்றைக்கும் இருக்கிறது. அதை ரட்சிக்கப்பட்டு பார்த்து உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, முதலாவது அறியாது இருக்கிற ஒரு ராஜா எழுப்புகிறார். யோசிப்பு அறியாத ராஜா எழுப்பின உடனே அந்த ஜனங்கள் உபத்திரவத்திலும் பாடுகள் வழியே கடந்து போனாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அறியாத ராஜாக்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் சொன்னோம். அல்லேலூயா. 50 ஆண்டு காலங்கள் குடியரசு தின நாளிலே அந்த பாஸ்டருக்கு எல்லா விதமான இராணுவங்களும் திரும்புகிற நாட்கள் உண்டு. 3 நாட்கள் கழிச்சு பாஸ்டருக்கு திரும்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த நேரத்தில் பார்த்து ரொம்ப நல்லா அழகா அதை பார்க்கறதுக்கு அநேக பாடல்கள் அதை சேர்க்கப்படும். அதுல காந்திக்கு மிகவும் பிடித்ததான பாடல் 50 வருஷமா அந்த பாடல் என்ன பண்ணலாம், 52 வருஷமா சேர்க்கப்படுகிற பாடல். ஆனா என்ன பண்ணாங்க, அதை எடுத்து விட்டார்கள். நீங்காத நேச கர்த்தரைங்கிற பாடல் அந்த ட்ரம்ஸோடு கூட அந்த காலத்துடைய இசையோடு சேர்த்து ரொம்ப அழகா கடைசி பாடல், ரொம்ப அழகா இருக்கிற பாடல். அந்த பாடலை பாடி முடிச்ச பிறகு எல்லா முப்படைகளும் தன் அருமையாக என்ன பண்ணுவாங்க, இசையை வாழ்த்து கொண்டு கடந்து போகிற ஒரு மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இன்றைக்கு அந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன, கர்த்தருடைய ஜனங்கள் இருக்கிற ஒரு பையன். அல்லேலூயா. பாடலை மாத்திரம் தான் எடுக்க முடியும். நம்முடைய நாம் இருக்கிற பாடலை ஒருபோது வேந்த ராஜாவன் ஒரு காலம் எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் தேசத்தை எழுப்புவதற்கு நேராக கொண்டு போகிறார். தேசிய நாட்களை ராஜாக்கள் கூட ஆண்டவர் அறிவுபடி கடைசி காலத்தில் வந்திருக்கிறார்கள். அதிபதிகள்
நேசித்து அறிய வேண்டும். முதலமைச்சர் ஆண்டவர் அறிய வேண்டும். ஆட்சி செய்ய ஒவ்வொரு மக்களும் ஆண்மையை பக்கமாய் திறந்து இதை நேசிக்கிற சகல ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய நாட்களை தேவர்கள் மிக சீக்கிரமாய் தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாய் பார்க்கப்படும் போது ஒரு நிலப்பகுதியை வாசிக்கலாம். இரண்டாவதாக எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் வாசிக்க சொன்னால், இரண்டாவது அறியாத இருக்கிற ஒரு சந்ததி இந்த கடைசி நாட்களில் எழுத போகிறார்கள். வாசிக்க சொன்னால் இந்த சந்ததி யார் என்று சொன்னால், எனக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிற நம்முடைய சந்ததிகள். வாசிக்கிறார் நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்கள். கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவன் எப்ராயிம் மலையில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கு இருக்கிற அவனுடைய சொந்தத்தின் நிலையாகி திம்னாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். 10ஆம் வசனத்துல கவனிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியர் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழுப்பிற்று. அல்லேலூயா. அறியாத ஒரு ராஜா எழுப்பும் போது தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆபத்து, கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆபத்து ஒருத்தர்கள் வந்தாலுமே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொள்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது நிலம் சொல்கிறது, இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக கவனமாக தியானிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, இங்கே யோசுவா இருக்கிறார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு பின்பதாக அவர் வழிநடத்திக் கொண்டு வருகிறார். வழிநடத்தி வந்து எல்லா தேசத்துடைய எல்லாம் கானான் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறார். பிரித்து கொடுக்கப்பட்ட பின்பு அந்த நாட்களில் வாழ்ந்திருக்கிறதான யோசுவாவின் நாட்களில் வாழ்ந்து சகல பிதாக்கள் என்ன செஞ்சாங்களா, கர்த்தருடைய சமூகத்திலே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய சமூகத்தை யோசுவாவின் நாட்கள்ல வாழ்ந்து எல்லா மனிதர்களும் என்ன செஞ்சாங்க, மரித்து போயிட்டாங்க. இப்போ ஒரு புதிய சந்ததி தோன்றுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இந்த 12 கோத்திரத்துக்குள்ளே ஒரு சந்ததிகள் தோன்றுகிறது. இந்த சந்ததிக்கு பெயர் என்ன கொடுக்கப்படுகிறது சொன்னால், கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறு ஒரு சந்ததி தோன்றுகிறது. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இப்பொழுது இருக்கிற சந்ததி ஒரு சந்ததி இருக்கிறது. நம்முடைய சந்ததி, நம்முடைய தகப்பனுடைய சந்ததி எல்லாம் கர்த்தர் கிறிஸ்துவினாக ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் திட்டமாய் சொல்கிறது, யோசுவாவின் நாட்கள் வரைக்கும் வாழ்ந்த ஜனங்கள் கர்த்தரை அறிந்தார்கள், கர்த்தருடைய கிரியைகளை அறிந்தார்கள். கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி 40 வருஷங்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தி வந்திருக்கிற சகல காரியத்தையும் அறிந்தார்கள். ஆனால் இப்பொழுது யோசுவா காலத்துக்கு பின்பதாக ஒரு புதிய தலைமுறையான தோன்றதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இந்த தலைமுறை யாரை அறியவில்லையா? கர்த்தரையோ, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த நன்மையோ அறியாத ஒரு சந்ததி. அல்லேலூயா. இது ஒரு சந்ததி வரப்போகிறது. இந்த சந்ததி கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்ட சந்ததி தெரியுமா? இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அறியாத ஒரு சந்ததி வரப்போகிறது. ஒரு ராஜா, உலகத்தின் ராஜா யோசித்து அறியாமல் எழுந்ததுனால அந்த ஜனங்கள் 40 வாழ்க்கையில 400 வருஷங்கள் உபத்திரவத்தையும் பாடலையும் அனுபவித்தார்கள். அதே போலதான் இங்க வேதம் சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இங்கே ஒரு சந்ததி வரப்போகிறது. இது என்ன சந்ததி சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே தோன்ற போக, கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ளே தோன்ற போகிறதாலே பக்தி இல்லாத சந்ததி. அல்லேலூயா. நன்றாய் கவனித்து பாருங்கள். இவர்கள் கர்த்தரை அறியாத வாழ போறாங்க, கர்த்தருடைய கிரியைகளை அறியாத இருக்க போறாங்க, வேதத்தை ருசிக்காம இருக்க போறாங்க, ஆராய்ச்சியில வராமல் இருக்க போது ஒரு சந்ததி கடைசி நாட்களை தோன்ற போகிறது. அன்பான தேவச்சனமே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளை சரியாய் கர்த்தருக்குள்ளே, கர்த்தருடைய வேதத்துக்குள்ளே, கர்த்தருடைய ஆவிக்குள்ளே, கர்த்தருடைய அபிஷேகத்திற்குள்ளே வளர்க்கக்கூடிய காலகட்டத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வாழ்வை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் எப்படியா நடந்தார்கள்? முற்பிதாக்கள் ஆண்டவரை அறிந்தாங்க, நியாயப்பிரமாணத்தை அறிந்தாங்க, கர்த்தருடைய வேதத்தை அறிந்தாங்க, கர்த்தருக்காக அவர் நடத்தி வந்த பாதையெல்லாம் அறிந்ததுனாலே அவருடைய வாழ்க்கை ஒரு பயம் இருந்தது. ஆனா இப்போது சந்ததி எழுந்திருக்கிறது. அவங்க கர்த்தரை அறியல, கர்த்தருக்குரியதான பிரமாணங்களையும் அறியாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்க
அவங்க செய்கிற காரியம் என்ன? 11ஆம் வசனத்தை நம்ம வாசித்து சொன்னால், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அவனுடைய தேவனாய் கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகி அந்நிய தேவனை பின்பற்றி போய் அவனை பணிந்து கொண்டு கர்த்தர் நினைச்சாரா கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்திரத்தையும் சேவித்தார்கள். இந்த சந்ததி கர்த்தரை மறந்து போனார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கையை மறந்து போனார்கள், கர்த்தருடைய வழிபடுகளை மறந்து போனார்கள், கர்த்தர் செய்த அற்புதங்களை மறந்து போனார்கள், கர்த்தர் யார் என்பதை மறந்து போனார்கள், கர்த்தருடைய வல்லமை இணையாமல் போய் இப்பொழுது யாரை ஆராதிக்கிறார்கள்னா அந்நிய தேவனாக இருக்கிற பாகாலையும் அஸ்திரத்திற்கு பலிபீடம் செலுத்தி அவர்கள் என்ன செய்யறாங்க? ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது கர்த்தருக்கு என்ன செய்யறாங்களா? கோபம் ஊட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இது யாருடைய தவறு என்று சொன்னால், யோசுவாவின் நாட்கள்ல வாழ்ந்த அந்த முற்பின் நாட்கள் கர்த்தரை குறித்தும் கர்த்தரை குறித்த காரியங்களையும் யாருக்கு சொல்லிக் கொடுக்கல? தன் சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்காம போயிட்டாங்க. அல்லேலூயா. அவன் சொல்லி கொடுத்ததான்னா அவங்க யாரும் பிடிச்சிட்டு இருப்பாங்க? ஆண்டவரை பிடிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சந்ததிக்கு யாரையும் மறைக்கப்பட்டு போயிட்டா கர்த்தரையும் அவர் செய்த அற்புதங்களையும் அவர்கள் நினையாதபடிக்கு மறக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். அதனால வாசிக்கிறோம். உபாகம புத்தகத்துல நீங்க பாருங்க, 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எவ்வளவு அழகா மோசேயோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கற்பனையை தேவன் கொடுக்கிறார். அந்த கற்பனை ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களின் குணங்களை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்ற வார்த்தை கொண்டு பார்க்கிறோம். வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் கேளு, நம்முடைய தேவனை கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனை கர்த்தரிடத்து உன் முழுமைத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று நான் உனக்கு கட்டளைகளை இந்த வார்த்தைகள் உண்மைத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியில் நடக்கும் போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுதுகிற போதும் அவைகளை குறித்து என்ன பண்ணலாம்? பேசி அவைகள் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக் கொள்வாயாக. அவைகள் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. அவைகள் வீட்டு நிலைக்காக ஒரு வாசல்களிலும் எழுதுவாயாக. அல்லேலூயா. இந்த சந்ததி மறந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் உபாகம புத்தகத்திலே மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவாய் போதிக்கிறார். கர்த்தர் ஒருவரே கர்த்தராய் இருக்கிறார் என்றும் அவர் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவருக்கு அன்பு கூற வேண்டுமா? அது மாத்திரமல்ல, கர்த்தர் செய்திருக்கிறதான நன்மைகளை குறித்தும் கர்த்தருடைய பிரமாணங்களை குறித்தும் கர்த்தருடைய கட்டளை குறித்தும் வரப்போகிற சந்ததியானது மறந்து போகாமல் இருக்கபடியாக அவைகளை குறித்து என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்து கொள்ளுகிற போதும் எதையே பேசணுமா? கர்த்தரை குறித்தே பேசணும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சந்ததி இதெல்லாம் கை கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் கை கொண்டு வருவதனாலே கர்த்தர் குறித்தும் அவருடைய வல்லமை குறித்தும் அவருடைய பராக்கிரமத்தை குறித்தும் அவர் எகிப்திற்கு செய்தவை குறித்தும் எல்லாவற்றையும் இந்த சந்ததிகள் அறிந்து கொண்டே வருகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இருந்த முற்பிதாக்கள் இவைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காம போயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரை குறித்து கற்றுக் கொடுக்கல, வேதத்தை குறித்து கற்றுக் கொடுக்கல, ஆணுடைய வல்லமை குறித்து கற்றுக் கொடுக்கல, கானான் தேசத்துக்குள் வந்த வழிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கல. இப்பொழுது யோசுவா மரித்த பின்பு, யோசுவாவோடு இருக்கிற ஜனங்கள் மரித்த பின்பு எழுப்புகிற சந்ததி கர்த்தரையும் வல்லமையும் அறியாதிருக்கிற ஒரு சந்ததி. அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை குறித்து அறியாது இருப்பதனால்தான் அவர்கள் யாரை தேடி போகிறார்களா? அவர்கள் அந்நிய தேவதற்கு பாகால்களையும் அஸ்திரத்தையும் தேடி போகிறார்கள். அவர்களுக்கு வழி செலுத்துகிறார்கள், அவர்களுக்கு தூமம் காட்டுகிறார்கள். அதே தெய்வமாக முன்வைத்து நடக்கிறதானே காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல தெய்வ பக்திக்குள்ளே இருக்கிற நாள் நம்முடைய பிள்ளைகளை இன்னும் நாம் எப்படி வளர்க்க வேண்டுமா? தேவ பக்தியில கடைசி காலத்துல வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு காலம் வரப்போகிறது, அது ராக்காலமா இருக்க போகிறது. சத்துரு யாரை தொட போகிறானால் கர்த்தரை அறிந்திருக்கிற நம்மை பார்க்கிறோம். நமக்கு பின்னாய் வரப்போற நம்முடைய சந்ததிகள் வளர்கிற போது தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியா, தனக்கு அவர்கள் வழிபடவர் கண்டபடியா, நம்மை ஆராதிக்கபடியா, இன்னைக்கு கடைசி நாட்களை சத்துரு
சிறு பிள்ளைகளை வஞ்சிக்க போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பேரண்ட்ஸ் நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா வளர்க்கணும். இல்லை இன்னைக்கு வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும், ஜெபத்தை கற்றுக் கொடுக்கணும், ஆண்டுடைய நன்மைகளை இன்னைக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும், நம்முடைய பிரமாணங்களை பிள்ளைகளுக்கு நாம் சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும். என்று சொன்னால் அறியாத சந்ததி எழுப்ப போற ஒரு காலம் வருகிறது. இன்னைக்கு எல்லாமே என்னவாயிடுச்சு? செல்போன் ஆயிடுச்சு, எல்லாமே என்னவாயிடுச்சு? கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு சர்வீஸ் என்ன சர்வீஸ் தான்? ஆன்லைன் சர்வீஸ் தான் பார்க்கிறார்கள். ஆன்லைன் சர்வீஸ்ல ஊழியக்காரர்களுக்கு அவர்களுக்கும் தொடர்பு இருக்க போறதில்லை. ஆன்லைன் சர்வீஸ்ல விசுவாசிகளுக்கும் சம்பந்தம் இருக்க போறதில்லை. யாரோட பேசும் போகிறார், வீட்டுக்குள் நடமாடிக்கொண்டோ ஆபீஸ்ல உட்கார்ந்து கொண்டோ எங்கேயோ ஒரு மொழியை நாம் கேட்க போகிறோம். எனக்கு ஒரு கேட்கலாம், கேட்காமல் போகலாம். ஆனவருடைய நண்பு தேவச்சனவே கடைசி காலங்கள் சத்துருவானவர் கட்டளை ஜனங்களுடைய அடுத்த சந்ததியை அழிக்கும்படியாக எழுப்புகிற காலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளே, உலக பிரகாரமாய் வளர்க்க நினைக்கிறோம். பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான அறிவை கொடுக்க நினைக்கிறோம், உலக பிரகாரமான கல்வியை கொடுக்க நினைக்கிறோம். பிள்ளைகளை டாக்டராக, இன்ஜினியராக இன்னைக்கு பல வழிகளை கடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வளர்ப்பதற்கு இன்னைக்கு அநேக பெற்றோர்களுக்கு வாஞ்சை இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வேத ரகசியங்களை கற்றுக் கொடுக்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வாஞ்சை இல்லை. அநேக பிள்ளைகளுக்கு ஊழியக்காரங்க விசுவாசம் ஸ்தோத்திரமான தெரியாத எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. எத்தனை முறை பார்த்த ஸ்தோத்திரமான தெரியாத போகிற பிள்ளைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். இது கடைசி காலமா இருக்கிறது. எனக்கான தேவச்சனமே கர்த்தருடைய நெறியை விட்டு நம்முடைய பிள்ளைகளை விலகாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே வளர்க்க தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மல்கியாவின் புத்தகத்துல வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல மல்கியா 2:15 வாசித்து பாருங்க. வேதம் அழகா சொல்றதை பாருங்க. மல்கியா 2:15 வாசித்து சொன்னால், அவர் ஒருவனை அளவாய் படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்கையில் பின்ன ஏன் ஒருவனாய் படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. அல்லேலூயா. தேவன் ஏன் மனுஷனை படைத்தார்? எதற்காக தேவன் மனுஷனை உலகத்தில் உருவாக்கினாரா? தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? இந்த உலகத்துல யார் எழுப்ப வேண்டுமா? பக்தி உள்ள சந்ததி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க செல்போன்ல இருக்கிறது எல்லாம் பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். நமக்கு பெரியவங்களுக்கு தெரியாதெல்லாம் பிள்ளைங்க கற்று வச்சிருக்கிறாங்க. என்ன ஆப்புகளை போன, என்ன ஆப் டவுன்லோட் பண்ணும், இல்லை இன்னைக்கு எல்லா விதமான எல்லாம் தெரிகிறது. ஆனால் வேதத்தை அறியும்படியாய் நீங்க பிள்ளைகள் இல்லை. அல்லேலூயா. நீங்க செல்போன்ல தான் பைபிள் எடுத்துட்டு வரோம். கேட்டால் செல்போன்லேயே வச்சிருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்ற எத்தனை பேர் குறித்து பார்க்கணும். அதுவும் பைபிள் தான் என்று நியாயப்படுத்தி பேச எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் தான், செல்போன் தான். அல்லேலூயா. எனக்கும் பைபிள், அது செல்போன் இருக்கிற பைபிள் நான் கையில் சுமந்து வருகிற பைபிளுக்கு அடையாளமாய் ஒருபொழுதும் மாறி போகாது. இன்னைக்கு அநேகர் முரண்பாடாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வருகைக்கு ஆயத்தப்படுவது நல்லதான். சபையோடு சேர்ந்து வருகைக்கு என்ன பண்ணோம்? ஆயத்தப்படுவது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சபைக்குரியதான காரியங்களை பக்தி விருத்தியாக சபையோடு சேர்ந்து உறவிடப்பட்டு ஓடுகிற போதுதான் சபையுடைய ஆண்டுடைய வருகை கடைசி நாட்களை சபைக்குள் உண்டாக்குற போது சபை உயிர் வீழ்ச்சி பெற்று கர்த்தருக்காக ஏழுக்கு கடந்து போவோம். அல்லேலூயா. இது தனிப்பட்ட வாழ்க்கை ஓடுவதனால அல்ல. நன்மை தெய்வம் சொன்னதே வேதம் திட்டமாக சொல்கிறது. இதுக்கு அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையை தவறான முரண்பாடான கருத்துக்களை, வேதத்துக்கு புறமான கருத்துக்களை இன்னைக்கு தனக்குள்ளேயே சேர்த்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா ஓடணும். சொல்றது எல்லாத்தையும் நான் நினைச்ச முடியாது, பாஸ்டர் தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. எதெல்லாம் வேதத்தின் அடிப்படை வருகிறதோ அதை மாத்திரமே ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்ம சொன்னா கரெக்டா இருக்கும், அவங்க சொன்னா கரெக்டா இருக்கலாம். கடைசி நாட்கள் யார் சொன்னாலும் இல்லை, வேதம் என்ன சொல்கிறது, வேதத்துடைய சத்தியம் என்ன சொல்கிறது, அதை மாத்திரம் கடைசி நாட்களை பற்றி கொள்ளுங்கள். அது ஒன்றுதான் நம்மை நித்திய வழிமுறை நம்மை நடத்தும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள் அதெல்லாம் பார்க்கிறோம். நீங்க பார்த்த ஒரு சந்ததி எழுதினாலே அந்த சந்ததிக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது. அது பக்தி இல்லாத ஒரு சந்ததி. அவள் எழுப்பி கர்த்தரோடு இருக்கிற உடன்படிக்கை வெறித்து போட்டது மாத்திரமல்ல, அவள் கர்த்தரை விட்டு விலகி போய் அந்நிய தேவர்கள் எல்லாம் அவளை ஆராதித்தனாலே தேவன் அவளை எங்கே ஒப்பு கொடுத்தாரா? அந்நிய ஜனங்களிடத்துல சிறையிருப்பாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில சிறுமை, அவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாது, அவனுடைய பிள்ளைகளை எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா
கர்த்தரோடு இணைந்து வளர்க்கணும். அல்லேலூயா. சபையோடு இணைந்து வளர்க்க வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளோடு கூட இணைந்து பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். கர்த்தரை அறிமுகம் செய்து வைக்க நம்ம பிள்ளைகளுக்கு மேக்ஸ் வரும், சயின்ஸ் வரும், அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். அல்லேலூயா. என் சந்ததி ஒரு பக்தி உள்ள சந்ததி, என் சந்ததி கர்த்தருக்காக கர்த்தருடைய வேதனை இருக்கிற ஒரு சந்ததி, என் சந்ததி கர்த்தரை முழுவதும் அறிந்திருக்கிற சந்ததி, என் கர்த்தரை கர்த்தருக்காக வாக்கியமுள்ள ஒரு சந்ததி என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே நம்முடைய பிள்ளைகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போகணும். அல்லேலூயா. முதல்ல உலகத்தில் அறியாதிருக்க ஒரு மனிதன் எழுதினான். ஜனங்கள் நெருக்கப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஜனங்களை பாதுகாத்து பாடத்தையும் ஒரு தேசத்திற்குள்ளே கொண்டு வந்து அவர் யார் என்பதை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, ஒரு சந்ததி அறியாத சந்ததி, வெளியில் வரப்போற சந்ததி என்று நமக்குள்ளவே தோன்ற போகிற ஒரு சந்ததி. அல்லேலூயா. இந்த சந்ததி எழுப்பாத வரைக்கு தேவனுக்கு நம்முடைய கரங்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரத்தை தேவன் கொடுக்க வேண்டும். இல்லை லாக்டவுன் சண்டே ஸ்கூல்ஸ் ஒன்றுமே கிடையாது. யூத் வாலி வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் லாக்டவுன் போயிடுச்சு. கொஞ்சமாவது வாலிப பிள்ளைங்க பயப்படுவாங்க. வாலிப பிள்ளைங்க உட்கார பாஸ்ட் கேட்பாரு ஒரு பயம் இருக்கும். சபைக்குள்ள வரணும்னு ஒரு பயம் இருக்கும். நீங்க நினைச்சுக்கலாம் இருக்கா? ஏன் சொன்னா லாக்டவுன் ஒரே பேர் என்னது? லாக்டவுன் பாஸ்ட் லாக் பண்ணிடுங்க. சண்டே ஸ்கூல் லாக்டவுன் எல்லாம் லாக்லேயே போயிட்டு இருக்கிறது. தேவன் நியாயத்திற்கு நாட்களில் ஒரு கிழக்கு நபரத்தில் கேட்க போகிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை சபைக்குள்ள தான் வளர்க்கணும். வாலிப பிள்ளையானோம், சண்டே ஸ்கூல் பிள்ளையானோம், எதற்குள்ள தான் வளரணும்? சபைக்குள்ளவே வளர்க்கணும். சபைக்குள்ள குழுவில வளர்க்கணும். இல்லை சபைக்குள்ள பிள்ளைகளோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தணும். சபைக்குள்ளவே வேற வார்த்தையெல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த சந்ததிக்கு சபை அறிமுகமாக்கப்படும். அல்லேலூயா. அந்த சபைக்குள்ளவே நல்ல ஒளிமர்களாய் வளர்கிற பொழுதுதான் அது தேசத்திற்கு தானியலை போல, சாத்ராக்கை போல, மேஷாக்கை போல, எஸ்தரை போல ஆசீர்வாதத்துடைய கலைகளை கொடுக்கும்படியா தேவன் உயர்த்தி வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டான கத்திரிச்சனத்தை நீங்கள் சோமானுங்க வருகிற நாட்களில் இருக்கிற தடைகள் எல்லாம் கத்தை மாற்றி சிறுப்பினர் ஊழியர்களுக்கு தடைப்பட்டு போயிருக்கிறது. வாலிபர் ஊழியர்கள் தடைப்பட்டு போயிருக்கிறது. தேசத்தில் நடக்கிற ஆங்காங்கே சிறுபின் அடைகள் இருக்கிற அந்த கூலி எல்லாம் தடைப்பட்டு போயிருக்கிறது. பெண்கள் மக்களுக்கு ஊழியர்கள் தடைப்பட்டு போயிருக்கிறது. இதெல்லாம் உடனே சற்று ஒரே நாட்கள் அவன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தடைப்படி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த தடை நிறுத்தமாய் ஒரு சந்ததி கடைசி நாட்களை கத்தரை விட்டு விலகி போக அனந்தமின்றி குடும்பமின்றி ஜீவிக்கக்கூடிய கடைசி நாட்களில் வரப்போகிறார்கள். அனந்தமின்றி குடும்பமின்றி வாழ்வார் என் வாய் என்ற வாந்தி போய் தோல்வி என்று தேவன் எச்சரிக்கக்கூடிய கடைசி காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறது. அப்படி அனந்தமின்றி குடும்பமின்றி போராடப்படைக்கு எனக்கு சபைகளுக்குள்ளே ஒரு ஊழல் வீழ்ச்சி, சபைகள் திறந்த வாசலை வைத்து எத்தனை நிலைகளில் நாட்டம் வந்தாலுக்குள்ளே கர்த்தருடைய சபை விசுவாசிகளை பிள்ளைகளை நாம கர்த்தருக்குள்ள கனி கொடுக்கும்படியாய் ஒரு முன்மாதிரியை இருந்து நடத்துவது கடைசி காலத்தில் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சபைக்கு ஒரு வாலிபம், சபைக்கு ஒரு வாலிபம் பிள்ளை, சபைக்கு ஒரு சிறு பிள்ளையை தவறி போகும்போது இந்த ரத்தப்பை சாபத்தை தேவன் நம்மை கத்தரிக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆத்மா கத்தரை விட்டு விலகி போதுனா அந்த ரத்தப்பையுடைய காரியங்கள் நியாயத்திற்கு நாட்களில் நமக்கு தேவன் கணக்கு ஊழியர்களிடத்திலும் சரி வந்திருக்கிற நமக்கு தேவன் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அறியாத சந்ததி என்று அறிந்த ஜனங்களை தேவன் உலகத்தில் வைப்பாராக. மூன்றாவதாக நான் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். மூன்றாவது மனிதன் கிறிஸ்துவை அறியாதவராய் இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவை அறியாத மனுஷனுடைய வாழ்க்கையில் அறிந்த பின்பும் செய்கிறதான நிலையை குறித்து பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே சவுல் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த சவுல் ஆதி திருச்சபை நாட்களிலே சபை வேகமாய் வளர்கிற போது அங்கே பார்க்கிறோம். விசுவாசிகள் பெறுகிற போது, சீஷர்களுடைய கூட்டங்கள் பெறுகிற போது நடக்கிறதான நிலைமை குறித்து நாம் வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறது, அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சமாளித்தார். யாரை? அங்கே ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சமாளித்திருந்தால் அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா தேசங்களில் சிறைப்பட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். இல்லை 3ஆம் வசனத்தில் சவுல் வீடுகளோடு நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவல் போட வைத்து சபை என்ன பண்ணலாம் பழாமல் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சவுல் என்கிற ஒரு மனிதன், மிகவும் படித்திருக்கிற ஒரு மனிதன், நியாய பிரமாணங்களை கற்றிருக்கிற ஒரு மனிதன், கமலையுடைய பாதத்திலே வந்து தன் அறிவை வளர்த்திருக்கிற ஒரு மனிதன், ஒரு வசதியான ஒரு குடும்பத்திலே
மென்மையான இடத்திலே பிறந்திருக்கிறதான ஒரு வாலிபனாக இருக்கிறார். இவன் யூத மார்க்கத்தில் அமர்த்தப்பட்ட ஒரு மனுஷன், யூதருடைய வழிகளிலே வைராக்கியமான ஒரு மனுஷனாக இருக்கிறார். இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் என்று பார்க்கும்போது சபை வேகமாய் பரவுகிறது, எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. இந்த புதிய மார்க்கம் யாருக்கு பிடிக்கல? சபைக்கு பிடிக்கல. இது பழைய மார்க்கத்துக்கு விரோதமா இருக்கிறவர்களாலே இப்பொழுது சபை என்ன செய்யணும்னு சொன்னால், அங்க வீடுகள் தோறும் நடக்கிற சபைக்குள்ளே நுழைந்து புருஷனையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவல் போடுவித்து சபை என்ன பண்ணா பாழாக்கி கொண்டிருந்தான் என்று இந்த வேறு பகுதியை வாசிக்கிறார். இவர் ஒரு வாலிபனாக இருக்கிறார். வாலிபத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர். ஆனால் இவருடைய வாழ்க்கையில பழமையான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் புதியவையாக இருக்கிற தெய்வகுமாரான இயேசுவை சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவராக இருக்கிறபடினாலே அன்றைக்கு இருக்கிற ஆதி சபையை அதிகமாக துன்பப்படுத்தின ஒரு மனுஷன். இவனமாய் இருக்கும் போதுதான் இந்த 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் இவனமாய் ஜனங்கள் எல்லாரும் பயமுறுத்தி கொலை செய்யும்படி வட்டாசத்தை சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியருக்கு தினமரா போய் என்று வாசிக்கிறார். இவனமாய் இருக்கிற ஸ்திரீகளும் புருஷர்களும் கொலை செய்யும்படியாக உத்தரவு கேட்டு நிருபங்களை வாங்கினார். இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போதுதான் 4ஆம் அதிகாரத்தில் அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான் என்று தன்னோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சவுல் கிறிஸ்துவை அறியாததற்கு முன்னே கிறிஸ்துவையும் சபையும் விசுவாசிகளையும் சீஷர்களையும் பயமுறுத்துகிறவனாய், துன்புறுத்துகிறவனாய், சபையை பாழாக்கிறவனாய், சபையை நடக்கக்கூடாதபடிக்கு தடைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான் என்று வாசிக்கிறார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அவரை தமஸ்கு போகிற வழியிலே தெய்வம் அவரை ஒளியை சந்திக்கிறார். ஆண்டவருடைய பிரகாசிக்க அந்த வெளிச்சத்தை அவன் கண்டபோது அவன் கீழே அப்படியே விழுகிறான். விழுந்த பிறகு ஆண்டவர் பேசுகிறாரு, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் பேசுகிறார். இந்த சத்தம் சவுலுடைய காதில் விழுகிறது. இப்பொழுது வேதவசனம் கேட்க அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றால் அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் வைக்கிறது உனக்கு கடினமாம் என்றால் அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ 7 கடத்தங்களுக்கு நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லப்படும் என்றார் என்று பார்க்கிறார். அது வரைக்கும் கடினமாக நடத்துகிற மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ரட்சிக்கபடியால், ஆண்டவரை பயன்படுத்தபடியால், ஆண்டவரை தெரிந்து கொள்ளபடியால், ஆண்டவரோடு பேசுகிற போது அவர் வார்த்தை கேட்கிறார். நீ யார் என்று சொல்லி கேட்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று. அல்லேலூயா. அறியாதிருந்த போது ஆண்டவரை துன்பப்படுத்துகிற மனுஷன் இப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார். சத்தத்தை கேட்கிற போது நான் என்ன செய்யவே சித்தமாக இருக்கிறேன் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரை வார்த்தையினாலே அறிந்து கொண்டவராய் மாறுகிறார். இந்த பவுல் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு இவன் வாழ்க்கை நிலைகள் மாறுகிறது, இவன் குணங்கள் மாறுகிறது, இவன் படித்த படிப்பெல்லாம் அவன் குப்பையாய் எழுதுகிறவனாய் மாறுகிறார். தனக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் லாபமாய் இருக்கிற எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமாய் கடந்தினான். அல்லேலூயா. கிறிஸ்துவ அறியாததற்கு முன்னே வாழ்க்கை நிலைகளை பார்க்கிறோம். இல்லை, ஆண்டவரை துன்பப்படுத்துறான், விசுவாசத்தை துன்பப்படுத்துறான், சபையை பாழ்படிக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஒரு நாள் தேவன் அவரை சந்தித்த போது தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிறார். அல்லேலூயா. இந்த பவுல் நான் பின்பற்றி சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அறியாத போது எவ்வளவாய் சபையை துன்பப்படுத்தினானோ, அறியாதிருக்கும் போது கர்த்தருடைய ஜனங்களை எவ்வளவாய் பாடுபடுத்தினானோ, அறியாதிருக்கும் போது கர்த்தருடைய ஜனங்களை எவ்வளவாய் உணர்த்துவப்படுத்தினானோ, அறியாத சபையில் எல்லாவற்றையும் சிதறித்தானோ, அதே மனுஷன் கர்த்தரை அறிந்து கொண்ட போது தன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் முதற்கொண்டு 39ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிற போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஜீவனானாலும் மரணமானாலும் நிகழ்காரியங்களானாலும் வெறும் காரியங்களானாலும் பட்டினி ஆனாலும் நிர்வாணமானாலும் எதுவுமே செய்யாது கிறிஸ்துவை விட்டு பிரிக்காது என்று சொல்லபடியாக 13 நிருபங்கள் எழுதி நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் ஜனங்களுக்கு இன்றைக்கு 2000 ஆண்டுகள் கடந்து கூட விடமான அப்போஸ்தலனாகி
இன்றைக்கு மாதிரியாக வைக்கப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. இதான் மறுமாற்றம், இதுதான் மனம் திரும்புதல். உன்னை துன்பப்படுத்தின மனுஷன் அவன் துன்பப்படுத்துவதை பார்க்கிறோம். நான் ஆசியாவிலே உருவாக்கின சபைகள் அதிகம். அல்லேலூயா. அவனால் அழிக்கப்பட்ட ஜனங்களை பார்க்கிறோம். அவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆயிரமாய் லட்சமாய் பெறுகிறார்கள். அல்லேலூயா. அவனை சூழப்பட்ட ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த பவுல் தான் சொன்ன வார்த்தை குறித்து பார்க்கிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 20 வாசித்து படிக்கலாம். கலாத்தியர் 2. கிறிஸ்துவுடன் கூடவே சிலுவையில் அறையப்பட்டு ஆயிரம் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நான் யாருக்குள் அறையப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு நான் அறையப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, எனக்குள் யார் பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அறியாதிருக்கும் போது வாழ்க்கைக்கும் அறிந்ததுக்கு இருக்கிற வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் என்ன? அறியாது இருக்கும் போது உலகத்துல இருந்தோம், உலகத்துக்குள்ள இதெல்லாம் சுத்தம், துன்மார்க்கமா இருந்தோம், துன்மார்க்கமா பேசினோம், உலகத்துக்கு நிலைகளே கிறிஸ்துவத்தை வெறுக்கிறோட இருந்தோம். ஆனா கிறிஸ்துவை அறிந்த பின்பு தன்னை முழுவதுமாய் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பதா உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. நான் அல்ல, கிறிஸ்துவை என்னை பிழைத்திருக்கிறார் என்று நான் அறிய பவுல் போல இதுக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள நம்மை அறியாதவர் அல்ல, கிறிஸ்துவ அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் பிழைக்கபடியா லாபமா இருக்கிறவரை நஷ்டம் என்று நாம் விட்டு இருக்கிறோமா? நமக்குள் இருக்கிற உலகத்துக்குரிய பாவக்காரங்கள், உலகத்துக்குரிய அனித்தியமான சந்தோஷங்கள், உலகத்து மார்க்கத்தில் இருக்கும் போது நமக்குள் காணப்பட்ட வேண்டாத விக்கிரக ரகசியமான அந்தரங்கமான காரியங்கள் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய நிலைகளுக்குள்ளே நாம் விருப்பமானால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பவுலா மாறல எப்படின்னா இருக்கிறோம், சவுலாய் சபையை துன்பப்படுத்துவதாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சவுலா போகக்கூடாது. நாம் போகிறபடி எப்படியா போனோம், பவுலாய் போக வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவ அறிவிக்கும் ஒரு வாழ்க்கை, அறிந்தத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு வாழ்க்கை ஒரு மனம் திரும்புதல், ஒரு நித்திய ரட்சிப்பு, ஒரு நித்திய சமாதான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறார் அறிந்தது நான் அல்ல, கிறிஸ்து எனக்கு கிடைத்திருக்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்ன பவுலை போல நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் கர்த்தருடைய வருகைக்கேற்று ஆயத்தப்படுத்தப்படுகிறார். நம்முடைய ஆத்மாவை காரியத்தை அற்ற பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம என்ன பவுல் சொல்லிட்டு சபைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற மனப்பாடு இல்லை, இல்லை உண்மையான அன்பு இல்லை, இல்லை உண்மையான ரட்சிப்பு இல்லை, உண்மையான பரிசுத்த வாழ்க்கை இல்லை. இன்னும் உலகத்தில் இருக்கிற ஆதி பாவக்காரிகள், ரகசிய பாவக்காரிகள் இன்னும் சபைக்குள்ள தொடர்ந்து வந்து கொள்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் சவுளுடைய வாழ்க்கை நித்தியத்திற்கு கொண்டு போகாது. பவுளுடைய வாழ்க்கை தான் சொல்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதிக்கிறம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பவுலாய் நம் மனம் மாறும், பவுலா போல கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு நிலையை குறித்து பார்க்கிறோம். ஒன்று அறியாத ஒரு ராஜா, யோசிப்பு அறியாத ஒரு ராஜா எழுதினார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவரை விடுவித்து நான் காரணங்களுக்கு யாரை காண்பேன் சொல்லி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மேம்படுத்தி ஆசீர்வாதமாக வைத்தார். இரண்டாவது வேதம் சொல்வது, யோசுவாவின் காலத்துக்கு பின்பதாக ஒரு சந்ததி எழுதிற்று. அந்த சந்ததி எந்த சந்ததியா? கர்த்தரையும் கர்த்தருடைய வல்லமையும் அறியாத ஒரு சந்ததி எழுதிற்று. இன்னைக்கு கடைசி காலத்துல சத்துரு இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைகளை பக்தி உள்ள சந்ததி இல்லாதபடிக்கு காலத்தில் கொண்டு வருகிறார். சாக்கிரதைய பிள்ளைகளை பக்திக்குள்ள வளர்க்கிறது அவசியமா இருக்கிறது. மூன்றாவதாக கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன் சபையை துன்பப்படுத்தினார். அந்த மனிதனே கர்த்தரை அறிந்து கொண்ட போது இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இந்நாளில் அறிந்திருக்கிறது சொல்லி எவ்வளவாய் சபை துன்பப்படுத்தினாலும் அவ்வளவாய் சபைகளை ஆத்மாக்களை திரும்பப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை நாம் அகற்றுவோம், பவுலாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கட்டளை போடி மணி நோக்கி பார்த்து சுமைக்கலாம். இதுக்குள் வாசமானவரை கட்டளை நாளிலே நம்மளோட பேசியிருக்கிறார். ஒரு வேதம் சொல்கிறது, யோசிப்பை அறியாத ஒரு பாரம் எழுப்பினார். சனுடைய வாழ்க்கை அவரை ஒடுக்க நினைத்தார்கள். ஒடுக்க அவர்கள் பெருகிக் கொண்டே போனார்கள்.
இன்னைக்கு உலகம் அப்படிதான் நினைக்கிறது. கிறிஸ்துவத்தை ஒடுக்கணும், கிறிஸ்துவத்தை அழிக்கணும், கிறிஸ்துவ ஜனங்களை நஷ்டம் நினைக்கிறாங்க. ஆனா கடைசி நாட்களை காத்த இன்னும் அறியப்படாத ஜனங்களை தமிழை பக்கமாக இழுத்து கொள்ளும்படியா என்னைக்கும் தேவன் சபைகளையும் ஊழியர்கள் தேவன் இன்னும் பெருந்த பண்ணி தன்னை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு பயங்கரமான காரியத்தை வாசித்தோம். என்னை ஆண்டுடைய ஜனங்கள் தான். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தரை அறியாத ஜனங்கள் எழுப்பி பாதாளங்களில் அஸ்தலத்தில் சிரிக்கக்கூடிய நாட்கள் உண்டாயிற்று என்று பார்க்கிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை அப்படிப்பட்ட காலங்கள் வராதபடிக்கு நாம் எச்சரிக்கை சட்டமைக்கு ஏற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது அவசியமா, நம்முடைய பிள்ளைகளை பற்றியுள்ள பாதையில் வளர்ப்பது அவசியமா இருக்கிறது. மூன்றாவது ஆயத்தம் அறியாத சபைகளோடு கடந்து போய் ஜனங்களை திட்டப்படுகிற ஒரு மனுஷன் அறிந்த பகுதாய் மாறின போதும் அவர்களுக்கு மேலாக ஆத்மாக்களை திரட்டி அற்புதமான வரையாளர்களின் ராஜாவிற்கு முன்பதாக தன்னுடைய வல்லமையான தேவ வார்த்தைகளை போதித்து ராஜாக்களையே மனம் தொடப்பட்டவனாக மறுபடியாக கிறிஸ்துவுக்காக லாபமாய்ந்த நஷ்டமாய் கருத்து கிறிஸ்து நாடுகளை கிறிஸ்துவே கிடைத்திருக்கிறது சொன்னபடியாக நல்லமான மனுஷனாய் மாறி இன்றைக்கும் அவருடைய வேத நிருபங்கள் இன்னைக்கு நமக்கு உயிர் வாழ்ந்து கொண்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு அறியாத வாழ்க்கை நமக்குள்ள இருக்கலாம். கிறிஸ்து வரைந்த நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அறியாதவர்களை போல ரட்சிக்கப்படாம ஆதி அன்பு இல்லாம பரிசுத்தம் இல்லாம விசுவாசம் இல்லாம கீழ்ப்படியாம கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். நாம் என்ன பவுலா மாற்ற சவுலாய் கிறிஸ்து அறியாதவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அப்படியே போயிடக்கூடாது. அறிந்த பவுலை போல கிறிஸ்துவுக்காய் மாற தேவனை எதிர்பார்க்கிறார். அர்ப்பணித்து நாம் அனைவருக்கு பார்த்து சொல்லிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறது என் அன்பின் தெய்வமே ஆசீர்வதிக்கப்பட்டதான மாணவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை பொழுது கர்த்தருடைய மகிமையான தரிசனம் என் மக்கள் எப்பொழுதும் கூட அனைவரை கடந்து வரும்படியாக நாங்கள் சோமந்தோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வருடத்தை, கர்த்தருடைய ஆளுகை என் மக்கள் கடந்து வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் துதித்து பாடி மகிமைப்படுத்தி ஜீவனுள்ள தேவ சத்தியங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசியிருக்கிற ஆண்டவரை இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை அறியாதவரை நாங்கள் இல்லாதபடி அறிந்த பவுனாயை மாற்றும்படியால் ஒரு சபையை அர்ப்பணிக்கிறபடியா கடைசி காலத்தில் சபைகளுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகளை பரவப்படாதவர்களுக்கு விசுவாசங்கள் ஆலை கதவுகளை அடைத்து வைத்திருக்கிற கர்த்தரை அறிந்து வருகிறேன். இன்னைக்கு பக்தி இல்லாத ஒரு சகதி ஆண்டவரே கர்த்தருடைய ஜனங்கள் எழுப்பாதவரை காணவரே கர்த்தரை அறிந்து சொல்லுங்கள் எழுப்பத்தக்கதா பக்தியுள்ள சந்தை உருவாக்கத்தக்கதா கர்த்தர் திரும்ப சீமையாய் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே இன்னைக்கு தன்னால காண்க அடுத்த தம்பி விக்கிரமுக்காக சோமானோம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வருஷப்படுத்துகிறேன். ஒரு புதிய வயதுக்குள்ள கொண்டு வருகிறேன். படிக்கிறதான காரியத்தில் கற்றுக்கிறோம் ஞானம் கத்துடைய வல்லமையுள்ள மரியத்தை அனுசரித்து தேவையான என்ன சுகங்களை ஆரோக்கியத்தையும் சத்துவத்தை கற்றுக்கொள்வதை கத்ததாக மகனை ஆண்டவரை மேம்படுத்தும்படியான் ஏற்பும்படியா நாங்கள் உற்சவம் பண்ணுவோம். இன்னைக்கு ஆண்டவர்களுக்காக காலத்துக்காக அனுபவித்ததாக சொன்னது வினோத்துக்காக திருமதி அழகை ஸ்ரீலாக்காக உற்சவம் பண்ணுவோம். பிதாக்குமார் பரிசுத்த ஆவி நாமத்துடன் அந்த பிள்ளைகள் சபையாய் சேர்ந்து மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். இதன் வாழ்க்கையை மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைக்காக நன்றி சொல்கிறோம். வாழ்க்கையிலே பலவீனம் கடந்த ஆட்களை வந்தபோது தொடர்ந்து சுகத்தை கொடுத்த தேவன் இந்த புதிய ஆணைகளுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒருவனாகி நல்ல ஐக்கியம் தேவ பிரசரத்தினால் கட்ட தரத்தை ஆண்டவரை கடந்த வாழ்க்கை முழுவதும் நடத்துகிறாங்க. அயலாக கொடுக்கப்பட்ட அன்பு குழந்தை தேவன் ஆசீர்வதிக்கப்படுகிற சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் சுமிக்கிறது தரப்படுறேன். அவர்களுக்கு திருமணத்திற்காக நாளை பகலுக்கு திருமணத்திற்காக நாம் மீண்டும் சொன்னோம். அதனை இருப்பதாக ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் திருமணத்தை அழைக்கிறோம். மகிழ்ச்சியாக திருமணத்தை ஆசிரியத்து கொடுக்கும்படியா நாங்கள் உற்சவம் இன்னைக்கு பிறகு மருத்துவமனை இருக்கிறதாக என்ன சொல்லியாக கட்டண நாட்கள் அவருக்கு பூர்ண சுகமை கொடுத்து அந்த பெருந்தொற்றுக்கு விடைக்காளர்கள் அவர்களையும் ஆண்டவரை விசுவாசப்படுவதை விலக்கி பாதுகாத்தவர்களா அந்த தெய்வீக கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செல்கிறோம். மர தலைப்பட்ட மக்களின் கத்தரானவரை ஒரு நாட்டை கத்தரை கொண்டு வந்து சேர்த்திதாகி எங்கள் நாமத்தில் செல்கிறோம். நல்ல பிதாவே சேர்த்து சொல்வோம். என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தலும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகை அவர் கேட்ட வார்த்தை இருக்கிறேன்
தடைப்பட்ட மக்களும் இன்னைக்கு பிரகாரத்திற்கான காண்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்க திருமணத்துக்கு நினைக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளோடு கூட பலவீனப்பட்ட மருத்துவமனையில் அன்பு பிள்ளைகளோடு கூட நிலைத்திருந்து காப்பதாமே. ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இரு கரங்களுக்கு வாழ்த்து மகிழ்ச்சியை சேர்த்து வாழும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.